கரெக்டாக நான் கிளம்பும்போது கிளி சத்தமும் கேட்குது. அதுக்கப்புறம் இது நீம்கரோலி பாபா பறவை சத்தமும் கேட்குது. சுகபிரம்மருக்கான கிளி சத்தமும் கேட்குது. நான் கிளம்பிட்டுருக்கேன். இந்த மஞ்சள் தண்ணியும் எடுத்துக்கிட்டேன். எதுக்குன்னா அது நான் சொன்ன ஒரு பரிகாரம் வந்து 11 நாள் மார்கழி மாதத்துலன்னா அதையும் இது கூட சேர்த்து பண்ணிடலான்னு கிளம்புறேன். கிளம்பும்போது கரெக்டாக சுகபிரம்மருக்காக தான் இது. இவர் சொல்லி அந்த எஸ்வி சாகர் அவர்கள் சொல்லி இந்த சுகபிரம்மருக்காக தான் இதை இப்போது இவர் எஸ்வி சாகர் சுகரை பற்றி நிறைய பேசுவார், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பவானி ஆனந்த் ஒரு சுகபிரம்மர் அந்த 2 பார்த்துட்டிங்களா, பேச ஆரம்பிச்சிக்கும் போதே வந்துச்சு பார்த்தீங்களா. இது சொல்லியிருக்காங்க என்ன பண்ணனா உடனே 11ஆவது நாள் நம்மளுக்கு செல்வம் விஷயத்தில் உடனே ஒரு இது தெரியும்னு. அதை நீங்கள் ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்டிங் லேப் மாதிரி விஷயத்துக்கு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு 15 எபிசோடு போடுற அளவுக்கு சுகர் சம்மந்தமான விஷயங்களை பவானி ஆனந்த் சொல்லியிருக்கார். அந்த வீடியோவை நான் அடுத்தது ஒரு பார்ட்டில் சொல்லியே முடிக்க முடியாது. ஆனால் அவர் ஆதானில் ஒரு பவானி அம்மன் கோயில் நான் போகிறேன். அந்த பவானின்ற இடத்துல தான் அவர் பிறந்துக்கிறார். அந்த பவானி என்ற இடத்துக்கும் சுகருக்கும் சம்மந்தங்குது. அவரே சொல்கிறார், எஸ்வி சாகரும் பேசியிருப்பாருன்னு சொல்லிட்டு. அதனால் அதெல்லாம் ஒருத்தர் பார்த்து காப்பி அடிக்கிறதுலாம் இல்லை. ஒரு மெயின் விஷயம் மட்டும் இன்றைக்கி சொல்லிடுறேன். செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குதுன்றதுக்கு இப்போதைக்கு நான் இந்த ஷார்ட்ஸில் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். டெய்லி 9 முறை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அரசமரத்த பிள்ளையாரோ இல்லை கோயிலுக்குள்ளே ஒரு மண்டபமோ இருந்ததுன்னா ஆகன்னு நினச்சிப்பா சொல்கிறார். ஆனால் 2 மந்திரம் போடுறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில். அதை சொல்லிக்கிட்டே சுற்றணும். இன்றைக்கி வளப்பெரிய சஷ்டி முருகன் என்ற மாடு நான் தொடறேன். அங்கே போனவனே சுகர் நினச்சி தான் போகிறேன். அந்த டெய்லி 9 சுற்று 11 நாள் சுற்றணும். அது அரசமரத்தடி பிள்ளையாரோ இல்லை மண்டபத்துக்குள்ளே கோயிலுக்குள்ளே இருக்கிற பிள்ளையாரோ சுற்றினா 11ஆவது நாள்லேருந்து அவர் வாழ்க்கையே செல்வமலம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நீம்கரோலி பாபாவுக்கும் அந்த வீடியோவுக்கும் சம்மந்தம் இருந்தது. நீம்கரோலி பாபாவுக்கும் பவானி ஆனந்துக்கும் சம்மந்தங்குது. அதில் எனக்கு தனிப்பட்ட ஒரு விஷயம் வந்து அந்த 2 பேர் சொன்ன வீடியோலையுமே ஒரு லிங்க் இருக்குது. அது நான் அந்த வீடியோ பார்த்து காப்பி பண்ணுறதில்ல. தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணிவிடுங்க. அதை பண்ணுங்கள். நிச்சயமாக செல்வ வளம் உங்களுக்கு வரது நிச்சயம் அடித்து சொல்லியிருக்காங்க. எனக்கே தெரியுது. ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி போகும்போதே பிரபஞ்சம் நிறைய விஷயம் எனக்கு காட்சி கொடுத்தது. அந்த சுகருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்ற விஷயம். கரெக்டாக இவர் வராரு. உங்கள் பேர் அருணாச்சலம் தானே? அருணாச்சலம். இந்த மாடு பேர் முருகனில் மாடு பேர் வந்து முருகன். இவர் பேர் அருணாச்சலம். ஹனுமன் இருக்குது பாருங்கள். நீம்கரோலி பாபா. இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு, வளர்பிறை சஷ்டி. அந்த கோயிலாண்ட வந்த மாடு பேர் முருகன், அவர் பேர் அருணாச்சலம். கூட்டின்னு வர மாடெல்லாம் ஏழுமலை, வெங்கடேஷ் பெருமாள் அப்படி தான் இருக்கும். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.